கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இன்றைக்கு நாம் 2025 வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே சாட்சி சொல்ல போறீங்க, இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு அந்த நன்மை செய்தார், இந்த நன்மை செய்தார், அந்த அற்புதத்தை செஞ்சார், இந்த அற்புதத்தை செஞ்ச சுகத்தை கொடுத்தார். இதெல்லாம் என்ன? அவர் நமக்கு செய்த நன்மைகள். அதை நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி பலிகளாய் அவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறோம். அதைத்தான் தாவீதும் அந்த நாளிலே இப்படி சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. இளைப்பாறுதல் என்று சொல்வது ஒன்றுமில்லை. சில நேரங்களிலே இளைப்பாறுதல் மரணத்தையும் குறிக்கும். சில நேரங்களிலே தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமைதியாக அமர்ந்திருப்பதற்கு பெயரும் இளைப்பாறுதல் தான். இந்த கடைசி நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே ஒரு இளைப்பாறுதலின் நேரமாக நமக்கு கொடுத்து அவருடைய சமூகத்திலே அமரச் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2025 ஆண்டுகள் முழுவதும் அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்னுடைய வாழ்க்கையிலும் தான், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தான். நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? நன்றியால் நிரம்புகிறதாய் மாற வேண்டும். இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் லாசருடைய கதையை குறித்து நாம் எல்லாருமே வாசிக்கலாம். லாசரு இந்த பூலோகத்தில் இருந்தான், பிச்சைக்காரனாய் இருந்தான், உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, மரித்து போனான். அவன் மரித்த பிறகு எங்கு சென்றான்? பரலோகத்திற்கு சென்று மோசேயினுடைய மடியிலே அமர்ந்திருந்தான். மன்னிக்கவும், ஆபிரகாம். அப்பொழுது அவனுடைய சகோதரன் அந்த இடத்திலே வரும்போது தன்னுடைய சகோதரன் லாசருவை அங்கே இடத்திலே காண்கிறான். என் தம்பி இங்கே இளைப்பாறுதலாய் இருக்கிறானே, அவன் மிகுந்த அமைதியா இருக்கிறானே, அவன் பரலோகத்தில் இருக்கிறானே, என்னை மாத்திரம் ஏன் நரகத்திற்கு போக சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவன் கேட்டான். அப்பொழுது மோசே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மன்னிக்கவும், ஆபிரகாம். அவன் சொன்ன அந்த வார்த்தை அந்த இடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நீ இந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் நன்மையை பெற்றாய். யார்? லாசருடைய தம்பி பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் மிகுந்த பணக்காரன், எல்லா நன்மைகளையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் லாசரு ஒரு நன்மையை கூட இந்த பூமியில் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் பரலோகத்திலே இப்பொழுது ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்து என்ன செய்கிறான்? இளைப்பாறுதி கொண்டிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியம், எவ்வளவு பெரிய ஒரு நன்றி அறிதலுள்ள காரியம். அவன் பூமியிலே கடவுளுக்கு நன்றியுள்ளவனாய் இருந்தான். தேவன் அவனை கனப்படுத்தி அவனை பரலோகத்திற்கு கொண்டு சென்றார். எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கும். ஒரு நாளும் ஒரு மனுஷனால ஒரு பிசாசால பிரிக்க முடியாது. தேவன் தருகிற சமாதானம் வேறு, மனிதன் தருகிற சமாதானம் வேறு. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன். யார் சொன்னது? இயேசு சொன்னார். அவர் அந்த சமாதானத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் போது நாம் மிகுந்த நன்றியுள்ளவர்களாய் மிகுந்த நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த புதிய வருடத்திலே மாத்திரமல்ல எனக்கு நன்றி, என் தேவனுக்கு நான் எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவனாய் இருப்பேன். பழைய வருடத்தில் அல்ல, புதிய வருடத்திலும் நான் நன்றி செலுத்துகிறவனாய் இருப்பேன். தாவீது ஒரு மிகச்சிறந்த பாடத்தை சொல்லுகிறார். என்னுடைய ஆத்துமா நன்மையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். அதே 116 சங்கீதத்துல 12, 13, 14 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்து வாசிக்கிறேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருக்காக நம்ம செலுத்துறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் நம்ம இடத்துல எதையும் கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம், மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு. இந்த வருடம் முழுவதும் நீங்க கொடுத்தீங்க, அடுத்த வருஷமும் கேட்பார். அவர் ஒரு வருஷத்துல, ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல உங்கள் இருதயத்தை கேட்கிறவர் அல்ல. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு மத்தியிலே வந்து அவர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன். நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2025 மாத்திரமல்ல, 2026 வருகிற நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதை சங்கீதக்காரன் மிக தெளிவா சொல்கிறார். நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷனா நம்ம செலுத்துறதுக்கு கடவுளுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்முடைய இருதயத்தை தவிர. அல்லேலூயா.
எத்தனை பேர் இருதயத்தை கொடுப்பீர்கள் கர்த்தருக்காக? ஹalleluya, ஹalleluya. நிச்சயமாய் அது நடக்கும். அருமையான பிள்ளைகளே, அடுத்தது உங்களுடைய இருதயத்தை கொடுத்து விட்டீர்கள், விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். தாவீது மிக தெளிவாய் சொல்லுகிறார், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு இரட்சிப்பின் பாத்திரம் இப்ப வந்துருச்சு. நீங்க என்ன செய்ய போறீங்க? இரண்டாவது விஷயம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போறீங்க. ஹalleluya. மூன்றாவதாக ஆண்டவரை தொழுது கொண்டீர்கள். மூன்றாவது தாவீது என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். இந்த இடத்துல நீங்கள் பொருத்தனை செய்ய வேண்டும். உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஞாயிறு ஆராதனைக்கு நான் வருவேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பேன், என்னுடைய இருதயத்திற்குள் அவைகளை வைத்துக் கொள்வேன், அதன்படி நடப்பேன், அவருக்காய் என் ஆயுசு முழுவதும் ஜீவனோடு இருப்பேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் அதை மாத்திரம் எதிர்பார்க்கிறார். மகளே, நீ எனக்கு அதை கொடு, இதை கொடு, இது எதுவும் வேண்டாம். உன் இருதயத்தை கொடுத்து என்னை தொழுது என்னை தேடி வா. முடிந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.